எல்லோருக்கும் வணக்கம். ஒரே ஒரு இன்டர்வியூல ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. நம்மளோட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட பையனான ஜேசன் சஞ்சய் அவர்கள். சமீபத்தில பிஹைண்ட் வுட்ஸ் என்ற சேனலுக்காக டிடி விஜய் டிவியின் மூத்த தொகுப்பாளினியான டிடி திவ்யதர்ஷினி வந்து நம்மளோட ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட முதல் படத்தோட ப்ரமோஷனுக்காக பேட்டி எடுக்குறாங்க. அந்த பேட்டியில வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே வந்து ஜேசன் சஞ்சய் சொன்ன பதில்கள பார்க்கும்போது, ரொம்ப ஒரு முதிர்ச்சியாகவும், மெச்சூரிட்டியோட நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து மக்கள் மனசுல வந்து பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. நெறைய வதந்திகள், முற்றுப்புள்ளிகள் உங்களோட குடும்பத்தில அதாவது ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அவங்களோட குடும்பத்திலக்கும், பசங்களுக்கும் ஒரு இடையில நடந்த கருத்து மோதல்கள் மாதிரியா, அப்படி இல்லன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேசப்பட்ட எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஜேசன் அவர்கள். அந்த இன்டர்வியூல வந்து டிடி அவர்கள் கேட்பாங்க, "ஜேசன் அவர்களே, நீங்க ஹாலிவுட்ல ஒரு படம் இயக்க கிடைச்சா, உங்களோட சாய்ஸ் இந்தியாவுல இருந்து யாருன்னோனே, என்னோட அப்பா தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்பா மேல வந்து அப்படி ஒரு கோபம், அதீதமான ஒரு கோபம் இருக்க ஒரு பையனால அப்படி உடனடியா அப்படி வந்து சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆனத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு போது, ரொம்ப அழகான முறையில பதில் சொல்லுவாரு. இது வந்து எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லெகசி. அதாவது இந்த நானா இருந்தாலும் சரி, என்னோட தங்கையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா நாங்க இத வச்சு ஹேண்டில் பண்ணணும். அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ரைட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே, கொத்தூசு இவங்க எல்லாருக்கும் வந்து இது ஒரு செருப்படி. சாட்டை துரைமுருகனுக்கு கிடைச்ச ஒரு செருப்படி. ஜேம்ஸ் வசந்தனுக்கு கிடைச்ச ஒரு செருப்படி. ஏன்னா, ஒட்டுமொத்த அ இந்த தமிழகத்துல விஜய் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றிய வந்து, இந்த குடும்ப சூழ்நிலை பின்னணிய வச்சு ரொம்ப மட்டமான முறையில அரசியல வந்து ஒரு நாகரிகமற்ற முறையில பேசிட்டு வந்த எல்லாருக்கும், ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து ஒரு அழகான முறையில, தெளிவான முறையில, ரொம்ப சுவாரஸ்யமான முறையில பதிலடி குடுத்துட்டாரு. அதனால இனிமே யாரும் எந்த கேள்வியும் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்.